ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈராட் மூவிஸில் இனியா, யோகி பாபு, மொட்டை ராஜேந்திரன் நடிச்சு டென்னிஸ் மஞ்சுநாத் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற தூக்குத்திர படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மேலே விரிவாக பார்க்கறதுக்கு முன்னே இதோட கதை என்னன்னு தெரிஞ்சுப்போம். 90ஸ்ல கைலாசம்ன்ற ஊர்ல நடக்கிற மாதிரியான கதை. மன்னர் பரம்பரை வழி வந்த இனியாவோட குடும்பத்துக்கிட்ட பழங்கால தங்க கிரீடம் இருக்கு. திருவிழா நடக்கும்போது அந்த கிரீடம் வெளியே எடுக்கப்படுறதும் ஊர் மக்கள் பார்த்தப்பறம் பெட்டிக்குள் வச்சு பூட்டுறது வழக்கம். அதே ஊருக்கு திருவிழாவுக்கு சினிமா படம் ஓட்ட வர யோகி பாபுவை இனியா காதலிக்கிறாங்க. வீட்டில் மாப்பிள்ள பார்க்கறதால இனியா யோகி பாபுவோட ஊரை விட்டு ஓட முயற்சிக்கிறாங்க. ஆனா பாதி வழியில ஊர்க்காரங்க யோகி பாபுவை பிடிச்சு அடிச்சு கொலை செஞ்சு அங்க இருக்கிற பாழுங்கணத்துல போட்டு எரிச்சிடறாங்க. இனியாவை அவங்க மாமனுக்கு கட்டி வச்சு வெளியூருக்கு அனுப்பி வச்சிடறாங்க. இது நடந்து பல வருஷம் கழிச்சு இந்த கிரீடத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு பாலசரவணன், மகேஷ் அப்புறம் சென்ராயங் அந்த கிரீடத்தை திருட அந்த ஊருக்கு வராங்க. அப்பதான் அந்த கிரீடத்தை ஒரு பேய் காக்குதுன்னு கேள்விப்பட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. அந்த கிரீடத்துக்கும் அந்த பேய்க்கும் என்ன தொடர்பு, அந்த பேயை மீறி கிரீடத்தை எடுக்க முடிஞ்சுதா என்பது அந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்துல கிரீடம் தான் முக்கியமான விஷயமா இருக்க போறதுன்னு ட்ரெய்லர்லயே தெரிஞ்சாலும் படத்தோட தலைப்பை தூக்குத்தரன்னு வச்சதுக்கான காரணம் தான் எங்க தேடினாலும் கிடைக்கல. பார்த்தா இந்த 2019ல வந்த விஸ்வாசம் படத்துல அஜித்தோட கேரக்டர் பேரை தான் வச்சிருக்காங்க. அதுக்கு மேல அஜித்தோட ரெஃபரன்ஸ் நிறைய இடத்துல வரும். எதுவும் நடக்கலன்னா குறைந்தபட்சம் அந்த பெயராவது ஆடியன்ஸ் இழுக்குன்னு வச்சிருக்கலாம். சென்னை சேர்ந்த பசங்களும் உள்ளூர் வில்லன்களும் கிரீடத்தை தேடும் போது ஏற்படுற குழப்பம் தான் கதை. அந்த கிரீடம் இருக்கிற கணத்து மேல போக்கஸ் இன்டர்வல் அப்பதான் வருது. இந்த கிரீடத்தை எடுக்கிறது ஈஸியான வேலையா இருந்தாலும் இதோட தயாரிப்பாளருங்க அதை எடுக்கிறதுக்குள்ள பல சவால்களை அப்பப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்களோட பஞ்ச் லைன்களும் பாலசரவணனோட ஒன் லைனர்களும் பெருசா வரலைனாலும் பார்க்க வைக்குது. நடிகர்களை பொறுத்தவரை யோகி பாபு வரும்போதெல்லாம் ஆடியன்ஸ் ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க. ஆனா போஸ்டர்ஸ் ட்ரெய்லரை பார்த்துட்டு யோகி பாபு 2 மணி நேரத்துக்கு வருவாருன்னு எதிர்பார்த்தீங்கன்னா ஏமாற்றம் தான். இதுல யோகி பாபுக்கு அடுத்து மொட்டை ராஜேந்திரன் வர சீன்ஸ் ரசிக்க வைக்குது. படத்துல கௌரவ கொலைன்னு ஒரு கனமான சப்ஜெக்ட் எடுத்துட்டு கொடூரமா கொலை பண்ணிட்டு மரியாதை காப்பாத்துறது தான் அப்படி பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுன்னு முடிக்கிறதும், அதுக்கு மேல அதை காமெடியா மாத்தினது ரொம்ப இன்சென்சிட்டிவா இருக்கு. படத்துல எல்லாமே சரியில்லைன்னு சொல்ல முடியாது. அங்கங்க கொஞ்சம் சிரிக்க வைக்குது. முக்கியமா கிணத்துக்குள்ள நடக்கிற சம்பவங்க. இதை நம்ம விட குட்டி பசங்க நல்லா ரசிக்கிறாங்க. முக்கியமா யோகி பாபு வர இடங்க. அடுத்து சாங்ல மொட்டை ராஜேந்திரன் வர கெட்டப்பும் லூட்டியும் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அதனால குட்டி பசங்களுக்காக அவங்களோட ஒரு தடவை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோட சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.